வணக்கம். சக்தி சார் சொன்ன மாதிரி இதோட ஓகே எல்லாருக்கும் வணக்கம். சக்தி சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ப்ரெமிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு டெட் பாடியை வச்சுட்டு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு வாட்டி வந்து காளி வெங்கட் சார் வந்து மெட்ராஸ் மேட்னி ஷூட்டிங் அப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி டெட் பாடியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியல. அதாவது ஒரு சின்ன வயசில் வந்து எத்தனை விதமான கேரக்டர் பணமாகவும் நடிச்சிட்டாரு காளி வெங்கட் சார். நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஒரு நாள் மீட் பண்ணதுக்கப்புறமா எங்கள் ஒரு ஈவினிங் செஷனுக்கு அப்புறமா காளி சார் வந்து ஒரு சேவல் மாதிரி நடித்து காமிச்சார். உண்மையிலே சேவலை பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, ஏதோ சைஃபையோ இல்லை ஜுராசிக் பார்க் மாதிரி படம் எடுத்தால் காளி வெங்கட் சாரை வந்து ஏலியனாவோ இல்லை டைனோசராவோ கண்டிப்பாக கேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதையும் சிறப்பாக நடிப்பார். ஐ விஷ் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ த வெரி பெஸ்ட். இது வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு அழகான மெமரியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ விஷால் வெங்கட் வந்து ஒரு கிரேட் ஹியூமன். எனக்கு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு ஏங்க படம் பண்ணிட்டாங்க சீக்கிரம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ ஐ வாட்ச் த ஃபிலிம், வீட்டில் போட்டார். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்களில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாக்கு நான் பெரிய ஃபேன். நித்தமொருவானத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. நேரில் சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்மெண்ட் தாங்க டெக்ஸ்ட்லாம் பண்ணியாங்க, செம்மையாக பண்ணிட்டீங்க செம்ம அப்படின்னு சொல்லியிருந்தேன். காளி வெங்கட்னு சொல்லவே தேவையில்லை, அவருமே தெரிவிக்க விட்டுருந்தாரு. டிஎஸ்கே பிரதரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ், நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயங்க, எப்படிங்க அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சிங்க சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்கள் இந்த மாதிரி இழுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னாரு. நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதுனால தான் வந்து படத்தை பார்த்துறியான்ட்டார் அவர். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னையா எப்படியா பண்ணார் அவர், ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவர் போது. ஸோ இஸ் டன் அ கிரேட் ஜாப். அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருமே இருக்காங்க, எல்லோரும் தெரிஞ்சவங்க, மணி சார், சக்தி சார், இமான் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. ஸோ பீப்புள் என்ஜாய். ஸோ விஷால் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ இட் வில் பி a great success. தேங்க்யூ பிரியங்கா, தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஓகே, இமான் சார் ஆல் சாங் சிட் அப்படின்னு ஒரு ஆல்பத்தை ஆஸ் யூஷுவல் டெலிவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க சார். சூப்பராக இருக்குது. இமான் சார் அவர் சொல்லணுன்னா இஸ் அ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, மேன் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் மேன் ஆஃப் டிக்னிட்டி. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு லெவனில் அமைஞ்சது. ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் இட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை அனுமதிச்சதுக்கு. நெக்ஸ்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், அவருக்கு இருக்கிற ஒட்டுமொத்த இமேஜையும் உடச்சிட்டு இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா எனக்கு கதை தெரியும். ஸோ அதுக்கே அவர் பெருசாக பாராட்டலாம். பிரதர், இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அமையும் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் விஷால் வெங்கட் இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ பிரதர். அப்புறம் சிவாத்மிகா, அவங்களோட நித்தம் ஒரு வானம்ல அவங்க பர்ஃபார்மன்ஸு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி எனக்கு கிடச்சிது. பிகாஸ் ஐ வென்ட் டு த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ அப்போ பார்த்தேன் அவங்க அது எவ்வளோ அழகாக கன்வின்ஸிங்காக டெலிவர் பண்ணுறாங்கன்றதை நேர்லேயே பார்த்தேன். உங்களுக்கும் என்னோடய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம். அப்புறம் டிஎஸ்கே பிரதர் லப்பர் பந்தில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தார். கண்டிப்பாக பாம் படம் அவரோட நடிப்பு மிகப்பெரிய பேசப்படும் நான் ஸ்ட்ராங்காக நம்பர். பிகாஸ் உங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கார் என்கிட்ட விஷால். காளி வெங்கட் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட படம் எல்லாமே. ரீசெண்டாக உங்களோட மெட்ராஸ் மேட்னி அதை பார்த்துட்டு டேரக்டர் இங்கே தான் இருக்கார். ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராமில் அவர்கிட்ட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், நான் அந்த படம் பார்த்துட்டு நிறைய இடத்துல கண் கலங்கினேன். பிகாஸ் நிறைய காட்சிகளில் என்னோடய அப்பாவை அப்படியே பிரதிபலிச்சிங்க நீங்கள். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. அதை நான் டேரக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், எப்படியாவது காளி வெங்கட் சார் சொல்லிவிடுங்க நான் சொன்னதை அப்படின்னு. பட் இன்றைக்கி நேரில் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் சார். அப்புறம் விஷால் வெங்கட், இந்த காலேஜ் மேட் ஸ்கூல் மேட் மாதிரி நானும் விஷால் வெங்கட்டும் ப்ரொடக்ஷன் மேட். ஏன்னா அவர் முதல்ல ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் அக்பர் சார் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் படம் பண்ணார். அங்கே தான் நானும் பண்ணேன். ஸோ அப்படி தான் அறிமுகம் எனக்கு விஷால் வெங்கட்.
ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போது அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சார் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நல்லபடியாக தான் பேசுவோம். அக்பர் சார் இருக்கார். ஸோ விஷால் வெங்கட் எப்படின்னா, அவர் பார்க்க தான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு 50 kg இருக்கிற மாதிரி தெரியும் அவருக்கு. பட் அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ton இருக்கும். ஏன்னா நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பார்த்துக்கலாம். நான் ஒரு வாட்டி ஒரு லாஸ்ட் ஒரு 1 week பிஃபோர் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்ரை சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அது. நான் வந்து இவரை அவரை சமாதானப்படுத்த சொல்லுவோம்ல, அவர் நம்மளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ அவர் என்னென்னா, விஷால் வெங்கட் கிட்ட நான் பழக அவர் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவருக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு. அது எவ்வளோ கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்படி ஒரு பிரச்சனை நடக்காத அளவுக்கு நம்மக்கிட்ட பேசுவார். ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் இஸ் எப்படி சொல்கிறது, மற்றவங்க வெற்றியை தன்னோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர். பிகாஸ் 11 வெற்றி அடையும் போது அது வந்து அவர் படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி அது டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். நான் சில விஷயங்களை இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் கேட்டேன், நான் ட்விட்டரில் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க 11 பற்றி அப்படின்வார். ஸோ நம்மளோட வெற்றியை கூட அவரோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷால் வெங்கட் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ஆள் அவர். ரெண்டாவது ஒன்று சொல்லணும்னா, அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னா, இப்படி ஒரு கண்டென்ட்டை எழுதி அதை கதையாக்கி அதை ப்ரொடியூசர் போய் சொல்லி ஓகே பண்ணி படம் பண்ணலான்ற தைரியம் இவரை தவிர வேறு யாருக்கும் வராது. கங்க்ராட்ஸ் விஷால். நீங்கள் எப்படி என்னோடய படத்தோட வெற்றி உங்கள் வெற்றின்னு சொன்னீங்களோ அதே தான் சொல்கிறேன், இந்த பாம்போட வெற்றி என்னுடைய வெற்றி மாதிரி அது. பிகாஸ் இந்த படம் பூஜை போட்டதுலேருந்து டில் டேட் இன்றைக்கி வரைக்கும் விஷால் என்னென்ன பண்ணிட்டுருக்காரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால பூஜை போட்ட நாள்லேருந்து இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கார். இன்னும் ஒரே வாரம் தான் பிரதர், வெற்றி கோடு பக்கத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் அந்த எண்டை கிராஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நல்ல நல்ல கண்டென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி தொடர்ந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே வராங்க. அவங்க இந்த பாம்பை ப்ரெசென்ட் பண்ணுறதில் ஐ எம் ரியலி ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கெம்பீரியோ பிக்சர்ஸ், அவங்களுக்கு இது ஒரு முதல் படம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க இதே மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணுன்னு ஐ லைக் டு சே. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது. ஸோ இந்த கெம்பீரியோ பிக்சர்ஸ் இன்னும் சில காலங்களில் ஒரு பெரிய பிராண்டாக மாறணுன்றது என்னுடைய விஷ். ஸோ அதுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எய்ம் டீம். ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு நார்மலான விஷயம் இல்லை. பிகாஸ் நம்ம அதை பார்த்துருக்கோம். ரொம்ப நீட்டாக க்ளீனாக எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. எய்ம் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான என்னோடய விஷஸ். அண்ட் ஃபைனலி விஷால், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, அங்கே ஃபங்க்ஷன் முடிகிற டைம் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறது விஷாலை. ஸோ விஷாலோட முதல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் பார்த்து நிறைய இடத்துல எமோஷ்னல் ஆகி இவர் யாருன்னு தேடி இவர்கிட்ட பேசினேன். அப்போ ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் எப்போ அடிக்கடி அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் அதே மாதிரி கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன். ஸோ அதில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னி இன்றைக்கி இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லோரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷஸில் இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலே தெரியுது. இந்த படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக, அதை விட ஒரு பெரிய வெற்றியாக விஷாலுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் விஷால், உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பிரதர், அவரை எப்போ பார்த்தாலும் அந்த ரொம்ப ஒரு பாண்டிங்கோடு அவர் பேசுகிறது அவ்வளோ ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அவர் ரொம்ப புது டைமென்ஷனில் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பெஸ்ட் விஷஸ் பிரதர், உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அண்ட் தென் இந்த இமான் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள்
இங்கே நீங்கள் பேசின விஷயங்களாகட்டும், நான் இதை ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் இவ்வளோ பேரை அவங்களோட வாய்ஸை இப்படி தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோ. நான் இந்த இடத்துல சொல்லணும், என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார், 8 தோட்டாக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வருது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட ஸ்கோரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க சார். இந்த பாம்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காளி அண்ணா உங்கள் மெட்ராஸ் மேட்னி இப்போ தான் பார்த்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற படங்கள்னா இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்டர் காளி அண்ணா. நம்ம அவரை எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நேமை அந்த நேமெல்லாம் கம்பேர் பண்ணாமல் சொல்லலாம், அதே லிஸ்ட்டில் காளி அண்ணா வைக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் காளி அண்ணா. ஸோ காளி அண்ணாவோட இந்த டைமென்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திபன் சார் வந்திருந்தாங்க. எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ பார்த்திபன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். மணிகண்டன் அவர் மணி விஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்குது. ஸோ மணி இங்கே இருக்கிறது, அவங்க எல்லாம் ஒரே டீம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷயம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நினைக்கிறேன், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு பெரிய ஹிட், பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும். அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ கணேஷ். ஸோ இவர் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்டு எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அர்ஜுன் தாஸ் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷால் பிரதர் வந்து ஃபஸ்ட் இந்த ஐடியா சொல்லும்போது யார் பிரதர் பண்ணுறான்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் பிரதர் பண்ணுறாருன்னாரு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எப்படி பிரதர், அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரா என்னன்ற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருப்பார் ப்ரோ, எல்லாமே பக்காவாக இருக்குன்னாரு. ப்ரோ ஆக்ட் கூட பண்ணிவிடுவார், ஆனால் அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே நாளைக்கு வந்து கொல்ல போகிறோம் பாரு ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இருக்குமே. வாய்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, நீங்கள் பாருங்கள் ப்ரோ அப்படின்னாரு. அண்டு பார்த்தேன் நான், கண்டென்ட்டு பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டரில் ஒரு இன்னசென்ஸை த்ரூ அவுட்டாக கேரி பண்ணோம். அதை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லன் நடிகர் ஹீரோ ஆகி இன்னசென்ஸை பயங்கரமாக கேரி பண்ணுறது இந்தியாவிலேயே நான் ரஜினி சாரை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தர்னா நான் அர்ஜுன் தாஸ் சார்கிட்ட தான் அதை பார்த்தேன். ஏன்னா இன்னசென்ஸை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சிவாத்மிகா அதே மாதிரி தான் ஃபுட்டேஜ் அப்பப்போ காட்டுவார் என்ன எடுத்துருந்தேன்னு. நான் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காங்களே பிரதர்ன்னு. ப்ரோ உங்கள் அப்பா யார் தெரியுமா, இதுதான்டா போலீஸ். ஏன் ப்ரோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக? ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் பாலா ப்ரோ வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே நம்ம சில ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு டேக்லேயே பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய கமெடியன் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் காளி அண்ணன். காளி அண்ணனுக்கு பற்றி கொஞ்சம் நான் நிறைய பேசணும். ஏன்னா நான் தெரியல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ அது முடிச்சுட்டு நான் டான் படத்தோட பைலட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேரை அப்ரோச் பண்ணேன். இல்லைன்றதே இன்சல்ட் பண்ணி தான் சொன்னாங்க. அப்போது சரி காளி அண்ணன்ட்ட கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது உடனே மீட் பண்ணார். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்ட யாருமே பண்ணல. என்னைக்கு வரணும் பிரதர் நடிக்கன்னு கேட்டார் எடுத்த உடனே. ஸோ அண்ணன் தான் வந்து அதை பண்ணார். அண்ட் அவர் தான் பாலா ப்ரோவுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ அப்படி தான் அந்த பைலட் நான் பண்ணேன். அதுதான் டானாக மாறுச்சு. அது அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அப்படி பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயண்ணே. அது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து தொடர்ந்து, ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வேறு. அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன் இருக்குது. இவன் ஜெயிப்பானா தோப்பானா, இவன் இதை வச்சு என்ன பண்ண போகிறான், இது எதுவுமே தெரியாமல் அவன் ஒரு முயற்சி பண்ணுறான் சினிமாவில். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோன்னு சொல்லி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைண்ணே. ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு, சூப்பர்ண்ணே.
அண்ட் இது வேறு யாரும் மேடையில் சொல்லியிருக்காங்களான்னு தெரில. கண்டிப்பாக வந்து அவரோட பொட்டென்ஷியலுக்கான கேரக்டர் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுக்கல. கூடிய விரைவில் அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் கண்டிப்பாக வாங்குவார். 1 இல்லை 2 வாங்குவாருன்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து விஷால் வெங்கட். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2022 அந்த ரவுண்ட் டேபிளில் தான் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணதுலேருந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் பட்டீஸ். அவருக்கு மன உளைச்சல் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் மன உளைச்சல் ஆச்சுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் ஃபோன் பண்ண போதெல்லாம் வா அருணாச்சலோ நீ இங்கே தான் வருவேன்பார். ஆனால் ரஜினி சார் மாடுலேஷனில் ராஜ்கிரண் சார் வாய்ஸ் பேசிகிட்டு இருப்பார். ஏங்க நான் ஆல்ரெடி ஒரு மன உளைச்சலில் கூப்பிட்றேன் ப்ரோ, மணிவண்ணன் சார் வாய்ஸ் பேசுவாங்க, நான் ஃபோனை வைக்கிறேங்கன்னு வச்சுருவேன். ஸோ இந்த படத்தோட பிகினிங்லேருந்து இவர் இந்த படத்தை எப்படி மவுண்ட் பண்ணார், என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருன்னு நான் கூட இருந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன்னா நிறைய வேலை சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் ஜென்ரலாக டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையாக இருக்காது. ஸோ தசாவதாரத்தில் கமல் சார் ஒரு 10 வேடம் பண்ணுற மாதிரி இதில் ஒரு 100 வேஷம் பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அவருக்காக இந்த படம் ரொம்ப பெருசாக ஓடும். அண்டு இந்த படம் வந்து ஒரு டீல் பண்ணுற ஃபிலாசபி வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி சார் மீட்டரில் இருக்கும் இது. அண்ட் இந்த படத்தில் பேசியிருக்க ஒரு விஷயம் இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிற நிறையா பிரச்சனைகளுக்கான ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுற படம் இல்லை, ஆனால் ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குற ஒரு படம். அது நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இந்த படம் ரொம்ப பெரிய தேவை இருக்குது. அவர் ஃபஸ்ட் படத்துலேயே ரொம்ப நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்துட்டார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். அண்ட் அதை விட ரொம்ப பெரிய பேர் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஸோ அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர்ஸில் புஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்டு ப்ரெஸ் மீடியா எல்லாருமே, ஏன்னா நீங்கள் தான் திரும்ப படங்களை வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பிரிட்ஜ். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லீப்பாக அமைய வாழ்த்துக்கள். அண்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான்லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல, நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். விஷால்லேருந்து, இந்த படத்தினோட டிஓபி ராஜ்குமார்லேருந்து, இந்த படத்தினோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்லேருந்து, இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் மணியிலேருந்து, மகிழன் தோழர்லேருந்து, இந்த படத்தினுடைய என்ன சொல் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து, டிஎஸ்கேலேருந்து, காளியனாலேருந்து, தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம். நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஸோ அதனால் அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம். முக்கியமாக நான் விஷால் நான் கடைசியாக வரேன்டா. இன்னொன்று என்னென்னா, இப்போ காளினா ஃபஸ்ட்லேருந்து காளினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான், யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காகவே எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல் தெரியும், ஆனால் அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காளினாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவரோட டேலண்ட்டும் அப்படி தான். நான் வந்து நிறைய சமயங்களில் காளினா வந்து அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை க்ரியேட் பண்ணிட்டார். நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காளினாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாகவே காளினாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்ச ரொம்ப சொற்பமான நடிகர்களில் காளியண்ணா ஒருத்தர். அப்புறம் டிஎஸ்கே, அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங், ஸ்டேஜ், மிமிக்ரி,
ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிருவோம், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது. பட் அது ஒரு பெரிய ஸ்பிரிட்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் முக்கால்வாசி பேர் ஆடிஷன் எங்களை டீ கடை என்ன பண்ணியா, ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின எல்லாரும் தான் இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிற முகங்கள் சரவணன்லேருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப, ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே அப்படி தான் வந்தோம். அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இமான் சார் வந்து நீங்கள் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் தான், விஸ்வாசம் மட்டும்தான் நான் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருந்த நிலமையில் அந்த பேலன்ஸை டில்ட் பண்ணுற ஒர்க் வந்து அந்த வேலையை செய்கிற ரொம்ப கம்மியான பேரில் வந்து சார் இருக்காங்க. நானும் ஸ்ரீயும் பேசிகிட்டு இருந்தபோது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நான். ரொம்ப நாள் கழித்து அவர் வாய்ஸை கேட்குறது அவ்வளோ நிறைவாக இருந்தது சார். ரொம்ப 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 நன்றி அவரை அக்னாலேஜ் பண்ணதுக்காக, ரொம்ப நாள் கழித்து அவரை திருப்பி கொண்டு வந்ததுக்காக. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இப்போ இன்னும் எத்தனை காலம் தாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சாப்புல விஷால். நான் அந்த சமயத்துலேருந்தே நான் அந்த போட்டு காட்டின சமயத்திலே சொல்லிட்டு அந்த பாட்டு இட்டு அப்படின்னு. ஸோ சூப்பர் சார், பிரில்லியன்ட். அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து பேசிக்காக இதை சென்ஸ் பண்ணுறதுக்கோ ஆர்எல்ஸ் இதை முகம் சொல்லிக்காமல் இது சொல்ல வர்ற விஷயத்தை கேட்குறதுக்கோ ஒரு நிஜமாகவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் தயாரித்ததுக்காக. அப்புறம் ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை, எனக்கே 3 படம் பண்ணியிருக்காரு சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதில்லை சார். எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் 8 அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்புறம் தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள். அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி தான் முதல்ல பார்க்குறோம். பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டரு. நான் அவங்ககிட்ட கெஞ்சினேன், டெய்லி நான் ட்ரை பண்ணுறேன்டா, நான் ப்ளீஸ்டா நான் வந்து அவனுக்காக இந்த கேரக்டருக்கு நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனா சொன்னால் நீ ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடு, உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறேன், அந்த ரீச்சே பண்ண முடியல. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நான் ஃபெயிலியர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ஒரு ரோலை கையில் எடுக்கிறோம். பட் அந்த ரோலை ஓன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடென்ஸ் வேணும். அது ஃபஸ்ட் படத்துலேயே எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம். எப்படி இதை பண்ணார் அப்படின்னு. அண்ட் அதர் தேன் தட் நீங்கள் அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லேயும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அர்ஜுன் தாஸ்னா இப்படி தானப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தடவை வாய்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்கிறேன். நான் இந்த பாடல்கள் பார்த்ததும் சரி, ஆனால் நித்தம் ஒரு வானத்துலேயுமே சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் அவங்க அப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபேன். அண்டு அப்புறம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்த எல்லாருக்கும், ஸ்ரீலேருந்து அக்பர் சார்லேருந்து சந்துரு, கார்த்திகேயன் மணி, சிபி சார், அப்புறம் ஐயா சண்முக பிரியன் ஐயா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கம்மிங் டு விஷால் வந்து இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 2007 and 2008 காலேஜ் 2008 நான் வந்து ஒரு ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணோம், ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டாக. எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் இருந்தது, எனக்கு பதிலாக மிமிக்ரி பண்ண அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து விஷால் தான். ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது. அப்புறமா எங்களுக்கு பெருசாக கான்டாக்ட் இல்லை.
நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் ரைட்டராக அப்படி போன போது ஒரு நாள் டீ கடைக்கு வந்து இதே மாதிரி தான் நின்னான். என்னடா அப்படின்னு கேட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். பட் அந்த சமயத்துலேருந்து த ஸ்ட்ரகிள்ஸ், அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி, இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்ரூ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்ததில் நான் அவ்வளோ பெருமையாக இருக்குது. தனி ஆளாக இவ்வளோ பெரிய பேட்டில் நான் சொல்கிறது, இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி ஒரு இந்த சினிமாவை ஒரு பேப்பர்லேருந்து ஒரு சினிமாவாக மாற்றினதுலேருந்து அவனோட கான்ஃபிடென்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்து நான் இது சும்மா மேடைக்காகலாம் சொல்ல, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இந்த பையன் படுறா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக, ஏன்னா எங்களுக்கு நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இவன் வந்து எலிவல்ல மாதிரி ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பெருமையை போல். இவங்க பெற்றவர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன். இந்த படம் அது பேசின விஷயத்துக்காகவும் அது வந்து எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.